ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை பார்க்கலாம். 3 காரியங்களை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போறீங்க. 3 காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 24:48 வடிவம். இங்க எலியேசர் என்கிற மனுஷன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு கவனிங்க, இங்க எலியேசர் ஒரு ஜெபத்தை செய்கிறான், நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எலியேசர் ஒரு ஜெபம் பண்றான், நன்றி ஜெபமா இருக்கிறது. அந்த ஜெபம் எதற்காக பண்ணப்படுகிறது என்று பார்க்கலாம். கவனிங்க, நீங்களும் இப்படி ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? உங்களுடைய இந்த வசனங்களின் படியெல்லாம் நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க சொந்த காரியத்துல நீங்க தோல்வியை சந்திக்காம, உங்க சொந்த காரியத்துல நீங்க தொய்வை சந்திக்காம, உங்க சொந்த காரியங்களில நீங்கள் அலைந்து பிரியாம இருப்பதற்கு இந்த வசனங்களின் படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னா நம்ம நிறைய விஷயங்களை தொய்வுகளை சந்திக்கிறோம், தோல்விகளை சந்திக்கிறோம், ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். முயற்சி பண்ணி சறுக்கல் அடைந்த பிறகு வேதனைப்படுகிறதா இருக்கிறோம். நம்ம வேதனை அடையக்கூடாது. கர்த்தர் நம்மளை சரியா கைட் பண்ண என்பதற்காகவே இன்றைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை திரும்ப நமக்கு நினைவுபடுத்துகிறார். கடந்த உபவாச நாட்களே ஒரு பகுதியை நான் இதை குறித்து உங்களோட கூட பேசியிருக்கிற உபவாசத்துல வந்தவங்களுக்கு தெரியும். எனக்கு திரும்ப சொல்கிறேன், எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரனா இருக்கிறான். இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஈசாக்குக்கு மகன் பார்க்க வேண்டும், அதாவது பெண் பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற வேலையை எலியேசருக்கு இடம் கொடுக்கிறாங்க. இந்த எலியேசருக்கு என்ன கட்டளை என்று சொன்னால், நீ இங்கிருந்து போய் பெண்ணை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். என் குமாரனை மறுபடியும் நான் விட்டு வந்த தேசத்துக்கு, என் சொந்த ஜனங்கள் இருக்கிற அந்த தேசத்துக்கு கொண்டு போகக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையோடு எலியேசருக்கு, அந்த நிபந்தனையோடு கூட அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. எலியேசர் பல ஆண்டுகளாக ஆபிரகாமுடைய வேலைக்காரனாய் வீட்டு விசாரணைக்காரன் இருக்கிறபடினாலே எஜமானுடைய வார்த்தை அல்ல தட்டாமல் இவன் கடந்து போய் அந்த காரியத்துக்காக கடந்து போகிறான். இவன் கடந்து போகிற போது ஒரு துறவண்டையில போய் இருக்கிறான். துறவண்டை, அதாவது அவங்க சொந்த ஒரு ஆபிரகாம் ஜென்ம பூமியான அந்த இடத்துக்கு வந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணுகிறான். இந்த துறவை பார்த்து துறவிட்ட வந்து ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, இந்த துறவா நான் நிற்கிறேன், எனக்கு இப்போ ஒரு காரியம் நடக்கணும். என் எஜமானுக்கு எந்த பெண்ணை நியமிச்சிருக்குன்னு சொல்லி இதை சரியா கைட் பண்ணணும். எப்படி கைட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ இந்த துறவுல தண்ணி கொண்டு வரப்போகிறேன். ஒரு பொண்ணு இல்ல, வரப்போற பொண்ணு கிட்ட கேட்க போறேன். என்ன கேட்க போறேன்? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் மட்டும் தான் கேட்பேன். என்ன கேட்பேன்? எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தான் நான் கேட்பேன். கேட்ட உடனே அந்த பெண் என்ன பண்ணணும்? எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டர்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணணும்? வார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண் எவளோ அவளை என் எஜமானுடைய குமாரனாக ஈசாக்கு நியமித்த பெண் என்பதை நான் உறுதி செய்து கொள்வேன். பின்பு அவளிடத்தில் அவங்க வீட்டரிடம் பேசுவேன்னு சொல்லி இந்த ஈசாக்குடைய வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் ஒரு தீர்மானத்தை, ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறான். அப்படி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ரெபெக்காள் குடத்தை எடுத்து கொண்டு வருகிறார். வந்த உடனே ரெபெக்காளை பார்த்து கேட்கிறான். ரெபெக்காள் அவன் பேர்லாம் தெரியாதப்போ அவளை பார்த்து கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமான்னு கேட்ட உடனே அவன் என்ன பண்ணா? குடுகுடுன்னு துறவண்டைக்குள்ள ஓடி துறவுல தண்ணி கொண்டு வந்து குடிங்க, நீங்களும் ஒட்டங்களுக்கு நான் என்ன பண்ணு வார்ப்பேன் என்று சொல்லி அவள் குடி ஒட்டங்களுக்கெல்லாம் வார்த்து தீர்க்க மட்டும் எலியேசர் அப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறான். இது என்னமா முடியும்? முழுசா செய்யறா, பாதியில போயிடுறா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட எலியேசர் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும் போது ரெபெக்காள் எல்லாருக்கும் தண்ணி, அந்த ஒட்டங்களுக்கு கூட அந்த வேலைக்காரங்களுக்கு எல்லாரும் குடிக்கும் தண்ணி மாற்ற முடித்த உடனே எல்லாம் கவனிங்க, ஒட்டகம் ஒரு நாளைக்கு கொஞ்சமா தண்ணி குடிக்குமா? ஒட்டகம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்குமா? அப்ப எவ்வளவு தண்ணி போட்டு ஊத்தி இருக்கணும் பாருங்க. எவ்வளவு பொறுமை நமக்கு வேண்டும் தெரியுமா? அப்ப எலியேசர் பார்க்கிறான், ஒட்டகங்களுக்கு வார்ப்பது என்பது கடினமான காரியம் இல்லையா? அதுக்கு பேர் பாலைவன கப்பல்னு பேர் இல்ல. பாலைவனத்தில் போகிறதுக்கு ஒட்டகத்தை தண்ணி நிறைய குடிக்க, ஏன்னா பாலைவன பிரயாணங்கள் ஒட்டகம் நிறைய தாகம் எடுத்துக்கொள்ளும் சொல்லி பாலைவனத்தில் போகிறதுக்கு முன்பதாக ஒட்டகங்களுடைய வாயில உப்பை கொட்டி விடுவார்கள். என்ன கொட்டுவாங்க? உப்பு கொட்டுவாங்க. உப்பு கொட்டின உடனே ஒரு ஒட்டகம் என்ன பண்ணும்? அதற்கு முன்பதாக போயிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடும். ஏன்னா பாலைவனத்தை அது கடக்கிறதுக்கு போதுமான தண்ணி இப்பவே குடிச்சிருச்சு. இப்ப அடுத்த அக்கறைக்கு போய் தண்ணி இருக்கிற போய் இடம் போகிற வரைக்கும் ஒட்டகம் என்ன பண்ணது? தண்ணி தேவைப்படாது. மற்ற மிருகமான கவனிங்க, தண்ணியே இல்லைன்னு சுவைய நாவாரண்டு சூண்டை கீழே விழுந்துடும். ஒட்டகத்தை பயிற்சி விற்கிறவர்கள் ஒட்டகத்துக்கு உப்பை கொட்டி வாயை கொட்டி அதை நல்லா எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? வாயை நல்லா புறந்துட்டு கொட்டி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அது உள்ள போன உடனே அது நாக்கெல்லாம் கரிக்கும். அது போய் தண்ணி நிறைய குடிச்ச உடனே இந்த பிரயாணம் ஸ்டார்ட் பண்ண உடனே அது போய் முடிகிற வரைக்கும் தண்ணி அதுக்கு தேவைப்படவே. அப்பனா இந்த வனாந்திரத்தில் கடந்து வந்த எலியேசருடைய ஒட்டகங்கள் எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கோம். ரெபெக்காள் எவ்வளவு தண்ணி எத்தனை முறை துறவுகளை
ஓடி 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 கொண்டு வந்து பார்த்திருப்பார் இல்லையா? இதையெல்லாம் எலியேசர் பார்க்கிறார். அல்லேலூயா. பார்த்து முடித்த பிற்பாடு இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே அவளை பார்த்து கேட்கிறான், நீ யாரு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க வீட்டுல எங்க ஒட்டகம் நான் தங்குறதுக்கு இடம் இருக்குன்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறார், நான் இன்னாருடைய மகன், ஆபிரகாமுடைய சொந்த குமாரனுடைய அந்த சொந்த சகோதரனுடைய மகன். எடுத்து வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 23, 24 வாசிக்கிறார். நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நான் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவர் சொல்ல பாருங்க, நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்று. அவன் பார்க்க உடனே அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அல்லேலூயா. என் பிரயாணத்தை நான் பிரயாணம் பண்ணுகையில் பண்ணி வருகிற கர்த்தரை நிஜமான சகோதர வீட்டுக்கு என்னை, அதனாலதான் இவன் ஜெபம் பண்றான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தீரே. எனக்கு எத்தனை காரியங்கள் இருக்குதுமா, நிறைய நேரம் பெண் பார்க்கிறோம், இல்ல நிறைய பேர் பெண் பார்க்கிறோம், நிறைய நேரம் வேலை தேடுறோம், நிறைய நேரம் சில விஷயங்களை செய்வதற்காக அங்கே ஓடுகிறோம், இங்கே ஓடுகிறோம், யாரையோ பார்க்கிறோம். பெண் பார்க்கிற வீட்டுல சொல்றோம், மாப்பிள்ளை பார்க்கிற வீட்டுல இந்த பையன் நல்லா இருப்பானா, அந்த பையன் நல்லா இருப்பானா, இந்த பையன் சம்பாதிக்கிறான், அந்த பையன் சம்பாதிக்கிறானா, இந்த பெண் அழகா இருக்கிறாரா இல்லையா, நல்லா படிச்சிருக்கிறாரா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவாரா, இந்த குடும்பம் நல்ல குடும்பமா, சொத்து கொடுக்குமா, மாப்பிள்ளைக்கு வண்டி கொடுப்பாங்களா. ஒரு பையனை கேட்ட எங்க ஊர்ல, ஏன்னா சம்பாதிக்கிற நல்ல வண்டி வாங்க வேண்டியதானா, எதுக்கு பாஸ்டர் வண்டி வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா அப்படின்னு கேட்டேன், நான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வீட்டுல கொடுக்க போறாங்க, எதுக்கு வண்டி வாங்க, ஒரு 1 லட்சம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா, என்ன கனவோடு பையன் இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. நிறைய பார்க்கறாங்க, பெண் பார்க்கிற போது இந்த பெண்ணை பார்க்கலாமா, நம்ம பார்க்கிற பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணை கேட்டு பார்க்கலாமா. இங்க எலியேசர் செய்கிறான், ஒரு அந்த கம்பெனில வாண்டட் இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம அந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாமா, போய் வெறுமையோடு திரும்பி வருகிறோம். சில நேரத்துல பெண் பார்க்க போகிறோம், வெறுமையோடு திரும்பி வருகிறோம். சில நேரம் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறோம், அங்க போன அந்த காரியம் வாய்க்க பண்ணப்படல, வெறுமையோடு வெட்கத்தோட ஏமாற்றோடு திரும்பி வருகிறோம். காரணம் என்ன, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறது இல்ல, கர்த்தரிடத்துல என்ன பண்றது இல்ல. அவன் எலியேசர் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே என்னை சரி நேர்வழியா நடத்தி வந்தீர். அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் உண்டுங்க, அடிக்கடி சில நேரத்தில் இப்ப சமீபத்தில் மறந்துடுறேன், அதிகமா ஜெபம் பண்ணுவேன். ஜவுளி கடைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஏசப்பா என் கண்ணில் எது பளிச்சுன்றதோ அது எனக்கான ட்ரெஸ், அவ்வளவுதான். நான் பேண்ட் ஷர்ட் தான் எடுக்க போறேன், எடுக்க போறது என் கண்ணில் அது ஒயிட் ஷர்ட்டா எந்த ட்ரெஸ்ஸோ எதுவோ நீங்க சூஸ் பண்ண ஷர்ட்டை நான் எடுத்துட்டு வெளியே வந்துடும், பேண்ட் எடுத்துட்டு வந்து சும்மா போய் 1 மணி நேரம் இந்த கடைக்காரனை என்ன பண்ணக்கூடாது, அப்படியே இந்த ராக்கெல்லாம் காலி பண்ணக்கூடாது. சாரி எடுக்க போறவங்க, சுடிதார் எடுக்க போறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், நிறைய இருக்காங்க. அல்லேலூயா. அதை எடுங்க, இதை எடுங்க, அதை எடுத்து காட்டுங்க, இது என்ன வேலை, அந்த கலர் நல்லா இருக்குமா, இந்த கலர் நல்லா இருக்குமா, பக்கத்துல இது நல்லா இருக்கா, உனக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு, அதை போட்டுப்பாரு, அதை ஒரு மேல வச்சு கண்ணாடியில ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு அவன் போன ஒரு 500 ரூபாய் சுடிதார் எடுக்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள புடவை எடுக்கிறதுக்கு இந்த அம்மா என்ன அலட்டுது பாரு, மனசுக்குள்ள எங்கிருந்து வந்து தொலைஞ்சதோ எனக்காக சொல்லி திட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருப்பான், மனசுக்குள்ள திட்டி வெளியே சிரிச்சுட்டு. அல்லேலூயா. நீ துணி வாங்க போறியோ, நிலம் வாங்க போறியோ, வீடு வாங்க போறியோ, பொண்ணு பார்க்க போறியோ, பொண்ணு பையனை பார்க்க போறியோ, எங்க நீ போனாலும் ஒரு காரியத்தை மறந்து விடாத. கர்த்தாவே உனக்கு சித்தம் இல்லாம போக விடாது, என்னை நேர்வழியா நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணேன், நான் ஒரு முறை பொண்ணு பார்க்க போனேன், நிறைய நேரம் சபையில சொல்ற சம்பவம் தான். நான் ஒரு பொண்ணு பார்க்க போனேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில அந்த சம்பவம் நடந்துச்சு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் பின்னாடிக்கிறாங்க, ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. என் பாஸ்டர் என்ன பண்ணார், ரொம்ப கட்டாயப்படுத்துறேன். சீனியர் ஒருத்தர் இருந்தார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பவுன் இருந்தார், அவர் கல்யாணம் பண்ணி ஆகணும், அவருக்கு பொண்ணு பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க 2 பேருக்கு ஒரே மேடையில் ஒரே நாள்ல கல்யாணம். நான் ஆசைப்படவே இல்லை கல்யாணத்துக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் ஊழியத்தை நல்லா வளரணும், ஜெபிக்கணும், நல்லா அனுபவிக்கணும், நான் மாறணும், பிற்பாடு கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாண ஆசை இருந்துச்சு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இல்லை. கிளம்பும் போது காலையில மழை, அன்னைக்கு மழை நேரம், காலையில விடிய காலம் ஒரு கனவு வருது. அல்லேலூயா. எந்த ரூட்ல போய் இறங்க போறேன், எந்த ரூட்ல போய் பொண்ணு பார்க்க போறேன், எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிட்டாரு எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அது ரிஜெக்டட், நடக்காதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். என் சீனியர் பாஸ்டரை பிடிச்சி தொல்லை பண்றாரு, நீ கட்டிக்கிட்டு தான் ஆகணும், உனக்கும் அவனுக்கும் ஒரே நாளில கல்யாணம், ஒரே நாள்ல. அல்லேலூயா. அவர் நல்ல மனுஷன், கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஆசை. ஆமென். சொல்ல பத்தியா பாஸ்டர் தாங்க அப்படி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. அப்போ நாங்க கல்யாணம் காலையில பொண்ணு பார்க்க போனோம். போன உடனே என் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த வீட்டுல நம்ம பொண்ணு பார்க்க போறோம், ஏன்னா மூத்த ஊழியர்கள் பேச்சு என்ன பண்ண முடியாது, தட்ட முடியாது. நான் சொன்னேன், பொண்ணு பார்க்க போறோம்ல, பார்க்க போலாம்,
கொஞ்சம் சந்தோஷம் தான். அந்த வீட்டுல காணிக்க கொடுத்துட்டாங்கன்னா நான் ஊழியக்காரன் தான். நாங்க ஊழியக்காரன் போயிட்டு வரோம். காணிக்க கொடுக்காம நம்ம பொண்ணு பார்க்க என்ன நார்மலா நடக்கும் அதெல்லாம் நடந்துச்சுன்னா காணிக்க மட்டும் கொடுக்க கூடாது. அந்த ஒரு சம்பவம் நடக்கிறத நான் பொண்ணை கட்டிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் விட்டு இறங்குறதுக்குள்ள இந்த உடன்படிக்கை சொல்லிட்டேன், இந்த சம்பவத்தை சொல்லிட்டேன். அவர் என்ன நினைச்சாரு, இப்படி எல்லாம் நடக்க மாட்டேன் வாடா போ அப்படின்னு அவர் மனசுல ஒரு ஐடியா. நேரா பஸ் விட்டு இறங்கும், ஆட்டோ வந்துச்சு, எங்களை பத்திரமா கூட்டு போச்சு. அல்லேலூயா. அங்க போனா அழகான அக்கா கிருபாவதி அவங்க பேரு நல்லா நின்றுட்டு இருந்தாங்க. எங்களை அவங்க அம்மா வெல்கம் பண்ணாங்க, அப்பா வெல்கம் பண்ணாங்க. எனக்கே வெட்கமா வந்துச்சு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் போய் பார்க்கறவங்க அல்லேலூயா. அந்த அம்மா காஃபி எடுத்து கொடுத்தாங்க, அப்ப சாப்பிட்டு காஃபி எடுத்தே கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா அங்க பிஸ்கெட் மிக்சர் வாழைப்பழம் எல்லாம் சப்ளை பண்றாங்க. நல்லா கவனிப்பா, அக்கா என்ன நல்லா கவனிச்சது. அந்த அம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, மிக்சர் சாப்பிட சொல்லுங்க, வாழைப்பழம் சாப்பிட சொல்லுங்க, பிஸ்கட் சாப்பிட சொல்லுங்க. எனக்கு இந்த வெக்கத்துல போய் ஒரு நாள் சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அது தைரியமா அவங்க அம்மா கிட்ட சொல்லு, அம்மா சாப்பிட சொல்லுமா, அம்மா சாப்பிட சொல்லுமா. அவங்க அம்மா சொல்றாங்க, எப்ப மிக்சர் சாப்பிடப்பா, அப்பா பிஸ்கட் சாப்பிடப்பா, இப்ப வாழைப்பழம் எடுத்துக்கப்பா. என்னடா இது ஒரு சோதனை காலமாக போச்சு. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற நபர் இருந்தானோ அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் கர்த்தர் சித்தத்துக்காக. அப்ப எல்லாம் முடிஞ்சது. சரி ஓகே, பாஸ் என்ன பண்ணாரு, நான் போனேன். உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு, சாரி அந்த அக்கா சொல்லுச்சு, கிருபா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ் அப்படின்னு. அம்மா கிட்ட அம்மா ஜெபம் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. பாஸ் என்ன பண்ணாரு, நான் போய் ஜெபம் பண்ண முடியுமா? நான் ஜெபம் பண்ணேன், இயேசுவே சாரி அவர் தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அப்பா சோத்திர ஆண்டவரே ஜெபம் பண்ணி முடிச்சாரு. உடனே காணிக்க வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரு கவர்ல என்ன வந்துச்சு? எங்க பாஸ்க்கு ஷாக்கு. என்னது? ஏன்னா சொன்ன மாதிரி நடக்குதுங்க. என்ன நடக்குது? சொன்ன மாதிரி காணிக்க கொடுத்து அந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போறேன். அந்த அக்காவோட முகத்தை நான் பார்த்தது இல்லை. அக்காவை கிடையாது, வயசுல சின்னவங்க, பேச்சுக்கு சொல்றேன். அவங்க முகத்தை நான் பார்த்தது இல்லை, இந்த மாஸ்டரை பார்க்கிறேன். அவங்க பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு சட்டப்பட்ட கல்யாணம் பண்ணி 2 பசங்களோட நல்லா இருக்கிறாங்க. விசாரிச்சு இல்லையா இல்லையா நம்மளை கவனிச்சோம்ல, முதல் நாள் நல்ல கவனிச்சோம்லாச்சு. அன்னைக்கு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கல. ஒரு நாள் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க சொந்தக்காரர் எனக்கு தெரியாது. அங்க போன விசாரிச்சு சொல்றாங்க, ஆமா சிஸ்டர் இருந்தா நான் விசாரிச்சு, நீங்க அந்த சர்ச்சுக்கு போறவங்களா? அப்ப சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க கிருபான்னு. ஆமா எங்க சொந்தக்கார போன. ஏன் பாஸ்? இல்ல பாஸ் சும்மா தான் விசாரிச்சு. பாஸ் சொல்லுங்க பாஸ். நாங்க அப்ப இந்த விஷயத்துல அப்படியா நல்லா இருக்கா பாஸ், 2 பசங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரங்க நல்லா கவனிச்சவங்க நல்லா இருக்கு. கைகளை தட்டி ஆண்டவரே. காணிக்க கவரை வாங்கும் போது எடுத்து கொடுத்தவடைய பாசுக்கு திடீர் அதிர்ச்சி, பேர் அதிர்ச்சி தான் சொல்லணும் அவருக்கு. அவர் ஷாக்கிங் வாங்கலாமா வாங்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க அங்க என்ன நடக்கும் எனக்கும் தெரியாது. காணிக்க ஒரு அடையாளம் வச்சுட்டு போனேன். பாஸ்டர் வாங்கினாரு, ஆட்டோல கூட்டு வந்து விட்டாங்க. அங்க ஷேர்ட்டெல்லாம் கிடையாது, போலாம் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஏறி வந்து உட்காந்து அவங்க சொன்னாரு, எனக்கு ஆட்டோல உட்காந்து பயங்கர சிரிப்பு. சம்பவம் எப்படி நடந்துச்சு அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. தேவ சித்தை என்ன வெளிப்பட்டு சொல்ல பயங்கர சிரிப்பு. உடனே அவரு தட்டா தந்துடா, ஏன்னா பொண்ணோட ஆட்டோ ஓட்டுங்களாம். அப்புறம் வந்து நாங்க சேவலிமேட்லேருந்து வரோம். சேவலிமேட்லேருந்து மறுபடியும் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல உட்காந்த உடனே சொல்றாரு, அந்த பொண்ணு வேணாம் மேடம், தேவ சித்தம் இல்லை அப்படின்னா. அல்லேலூயா. அந்த பெண்ணை எவ்வளையாருன்னு கத்தர் வச்சிருக்கிறாருங்க. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்காக உங்க பிள்ளைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரதுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? எப்படி ஜெபம் பண்றீங்க? பொண்ணு அழகா இருக்கிறாரா, வயிற்றா இருக்கிறாரா, குடும்பம் வயிற்றா இருக்குதா, சகப்பா இருக்கிறாரா, படிச்சிருக்கிறாரா, பையன் நல்ல வசதியா இருக்கிறாரா, நல்ல அறிவாளியா இருக்கிறானா, நல்ல அப்படின்னா பார்க்காதீங்க. தேவனே தேவன் சித்தமா பாருங்க. எலியாசா ஜெபிக்கிறான், என் நேர்வழியை நடத்துகிறான். அல்லேலூயா. நீ கலங்க மாட்டேங்க. நேர் வழியே போனா வாழ்க்கையில ஃபெயிலியர் வராதுங்க. வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஏமாற்றத்தோட திரும்பி வர மாட்டேன். நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல ஒரே ஒரு வருஷத்துல எத்தனை மாசம்? ஆனா 16 கம்பெனில வேலை பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல என் சம்பளம் நிக்கவே இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரே ஐயா நல்லா தட்டுங்க. ஒரு நாள் சம்பளம் கூட வீட்டுக்கு வந்துருக்கு. நின்னது கிடையாது. ஆமா, ஒரு நாள் சம்பளம் கூட கொடுத்து அமைச்சிருவாங்க. ஒரே வருஷத்துல 12 மாசத்துல 16 கம்பெனி வேலை பார்த்தாங்க. நான் தான் ஆசைப்படுவேன் இந்த கம்பெனி போய் ஆண்டவர் சந்தோஷமா விட்டாரு பாருங்களேன். அடுத்த வருஷம் புருஷன் ஊழியத்தில் உட்கார வச்சிட்டாரு. ஆசைப்பட்ட ஒரே ஒரு கம்பெனிக்கு நான் போவே இல்லை. சினிமா துறைக்கு போகணும், டேரக்டர் ஆகணும், நிறைய ஆசை. அதுக்காக எல்லாம் சொல்லியிருக்கு உங்களுக்கு சம்பவத்தை. கர்த்தர் அந்த ஒரு இடத்தை தவிர மீதி எல்லா இடங்களுக்கும் நான் போயிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நாள் ஒரு கம்பெனிக்கு போனேன். சொன்னாரு, சார் எனக்கு வேலை சூப்பர்வைசர் கேட்டாரு, வேலை ஒன்று சார் அப்படின்னு. சரி பண்ணி எங்க எல்லாத்தையும் சரி நான் நாளைக்கு வரேன் சார் அப்படின்னு. நாளைக்கு இப்படி ஜாயின் பண்ண வேலைக்கு
அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போறேன், சாயங்காலமே கையில் சம்பளம் வந்துருச்சு. கைகளை தட்டி ஆடுவேன். எனக்கு தெரியாது இந்த ஒரு வருஷம் தான் நான் உலகத்தில் வேலை செய்ய போறேன் அப்படின்ட்டு. அதனால தான் போன எல்லா கம்பெனிலையும் என்ன பண்ணல, ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு வருஷம் முழுவதும் எல்லா கம்பெனியும் என்னென்ன எங்க சொல்லுவாங்க, அந்த கம்பெனி சம்பளம் தரம் அப்படி தரம் நல்லா இருக்கு, அங்கே போன சாப்பிடலாம் அப்படி அப்படி. சரி போய் பார்ப்போம். இந்த யாமையும் கூட்டு போக மாட்டேன், நான் ஒரு கிளம்பி உண்மைக்கு சொல்றேன், பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி போன அவனை ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னப்பா வேலைக்கு ஆராய்ச்சி ஓகேவா, சரி அல்லேலூயா. நான் 2 பேர் சேர்த்து அவன் செய்வேன், நான் நின்றுவேன். ஆனால் அடுத்த வாரம் சம்பளம் செஞ்சுருவேன். ஆனா அடுத்த வருஷம் உலகத்தின் வேலைகளை கர்த்தர் அனுப்பவே இல்லை, ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அம்மா நீ கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையை துணையை நேர் வழியை நடத்துங்கப்பா, எனக்கு சேவையான இந்த வேலை வேண்டுமா, எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வருமானம் வேண்டும், என்ன செய்யணும், நேர் வழியை நடத்துங்க ஆண்டவரே. எலியாசர் ஜெபிக்கிறான், நான் இங்க வந்து நிற்கிறேன், இந்த சொல்லி அவருடைய சொந்த பூமியில தான் பொண்ணு எடுக்கணும். அதனால ஆண்டவரே நான் இப்ப பொண்ணு எடுக்க இங்க பெண்ணை பார்க்க வந்திருக்கிறேன், யாரும் எனக்கு தெரியாது, யாரும் எஜமானுடைய மனைவியா மாற போறாங்க எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லி கொடுங்க, கைட் பண்ணுங்க ஆண்டவரே. கேட்கலாமா, கேட்க கூடாதா? வாழ்க்கை ஃபெயிலியர் வருமா? கர்த்தர் நேர் வழியை நடத்துற ஃபெயிலியர் வருமா? அல்லேலூயா. உனக்கு சரியான ஆட்களை கத்து கொண்டு போய் சேர்த்து விடுவார். நீ பார்க்க கூடாது, அவன் ஏமா இருக்கிறவன, குட்டையா இருக்கா, சொட்டையா இருக்கிறவன, மொட்டை மட்டையா இருக்கு, அதெல்லாம் பார்க்காத. அல்லேலூயா. நிறைய பேருக்கு முடி இருக்குது ஆனா மூளை இருக்குதுங்க, நிறைய பேருக்கு முடி இருக்குது ஆனா மூளையே இல்லை, இதை பார்க்க மாட்டேங்கிறீங்க யாரும் பசங்க. அல்லேலூயா. மாப்பிள்ளை எப்படி இருக்கிறானா, சொட்டையா இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் மண்டையிலும் முடி போட்டாதான் போகுது, ஒரு காலத்துல சொட்டையாக. எப்படிலாம் பிள்ளைங்க ரிஜெக்ட் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற பொழுது, நீங்கள் ஒரு வேலையை துவங்குகிற போது, நான் வேலைக்கு போறாண்டவரே, இந்த கம்பெனியில வேலைக்கு போறது உங்க சித்தமா, அல்லது இந்த பிசினஸ் துவங்க போறது உங்க சித்தமா, இதை நான் செய்யணும்னா எனக்கு நேர் வழியா நடத்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பார்க்க போறேன், என் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்க போறேன், என்னை நேர் வழியா நடத்துங்க ஆண்டவரே. அல்லது நான் வீட்டை கட்ட போறேன், இந்த காலத்துல கட்டலாமா, எப்ப கட்டலாம், என்னை நேர் வழியா நடத்துங்க ஆண்டவரே. நான் ஜவுளி கடைக்கு போக போறேன், எந்த வஸ்திரத்தை எடுக்கணும், நேர் வழியா நடத்துங்க ஆண்டவரே. ஒரு ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவர் உதவி தேவைப்படுகிறது, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, அல்லது நான் இதுக்காக காத்து இருக்கணுமா, என்கிட்ட கேட்கணுமா, என்னை நேர் வழியா நடத்துங்க ஆண்டவரே. கேட்கணுமா, கேட்கக்கூடாது. எலியாசர் போனான், போய் பொண்ணோட வந்துட்டான். எப்படி வந்துட்டான்? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை கேளுங்க, இயேசுவே என்னை நேர் வழியா நடத்துங்க. எப்படி நடத்துங்க? என்னை எப்படி நடத்துங்க? எப்படி நடத்துங்க சொல்லுங்க. எப்படி நடத்துங்க? ஆண்டவரே என்னை நேர் வழியா நடத்துங்க சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில இது முதற்கொண்டு, இந்நாள் முதற்கொண்டு சொல்லுங்கம்மா, இந்நாள் முதற்கொண்டு என்னை நேர் வழியா நடத்துங்க. என் வாழ்க்கையில நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாம உங்க சித்தத்துக்குள்ள திட்டத்துக்குள்ள நீங்க எனக்கு வச்சிருக்கிற நன்மைக்கு நேராக, ஆசீர்வாதங்களுக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக, சுகவாழ்வுக்கு நேராக, விடுதலைக்கு நேராக அப்படியே நேர்வழியா நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த பையனை பார்க்கலாமா, இந்த பையனை பார்க்கலாமா, அந்த பொண்ணை பார்க்கலாமா, இங்க வந்து மேட்ரிமோனியில சொல்லி வைக்கலாமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், அல்லேலூயா. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலான, ஒரு 10-15 ஆண்டுகள் கிட்ட பழக்கம். இன்னும் பெண் பார்க்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்டெரக்டா எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். சரி அவர் அவர் புரியல, விட்டுட்டேன். புரியல இல்ல, ஓகே, அவர் ஒரு ஆங்கிள் நிக்கிற, அப்படியே போய் கர்த்தர் நடத்தின போய்க்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை நேர் வழியா நடத்தினா நீ எங்கேயும் சரிக்கு விட மாட்ட, நீ எங்கேயும் ஏமாந்து போக மாட்ட, எங்கேயும் நஷ்டப்பட மாட்ட. அல்லேலூயா. FLM சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று வந்துச்சு. இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணாங்கன்னா, ₹1,00,000 கட்டினா மாசம் 15,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சில ஊழியக்காரங்க சிக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க, சிக்கிட்டாங்க. எனக்கோ கடன் தேவை, கடன் இருக்கிறது, பண தேவை இருந்தபடினால ஒரு சகோதரத்துல போன் பண்ணி, பிரதர் அவர் ஒரு ஊழியக்கார், அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவர்கிட்ட பேசுறேன், ஏதாவது காசு இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார், என்கிட்ட இல்லையா சொல்லிட்டாரு. இடையில ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமாய்யா, ஏதோ உதவி பண்ண போறாருன்னு நினைச்சேன். அப்புறம் சொன்னாரு, இல்லையா இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு, FLM ஒரு ஸ்கீம் இருக்குது, இது 1 லட்சம் போட்டா மாசம் 15,000 கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு 3 லட்சம் போட்டுட்டேன். எத்தனை லட்சம் போட்டேன்? 3 லட்சம் போட்டேன். இந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நீங்களும் ஒரு 1 லட்சம் கடன் வாங்கியாவது போடுங்க, உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னாரு. நானும் போய் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே போடலாமா வேணாமான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். 2 மாசம் ஆச்சு, 3வது மாசம் ஊத்தி மூடிட்டாங்க.
அவர் இப்ப ஊர்லயே இல்லைங்க, சென்னையில போய் செட்டில் ஆயிட்டார். அவர் சொல்லி நிறைய பேர் போட்டாங்க. இப்ப எல்லாம் அவரை டார்ச்சர் பண்றாங்க. உன்னை நம்பி தானே பணம் போட்டேன், பணம் தேவைதான், கர்த்தர் நம்மை நேர் வழியா நடத்தும். அல்லேலூயா. ஷார்ட் கட் ஆண்டு நடத்த மாட்டாரு, ஷார்ட் ரூட் எல்லாம் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க மாட்டாரு. நான் உன்னை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கொடுத்துருக்கான்னு கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. அது நீயா செலக்ட் பண்ணது, அது உன் வாழ்க்கைக்கு நீயா எடுத்துக்கொண்டது. அதனால வருகிற எல்லா உபத்திரவங்களை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப கவனிங்க. நீங்க அப்பா அம்மா கூட இருந்த சந்தோஷ நாட்கள் எல்லாம் கொஞ்சம் உங்க வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது தேவ சித்தத்தின்படி நடக்குமானால் சொல்ற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நீ அவனை தாங்க, அவன் உன்னை தாங்க, பெற்றுக்கிற குழந்தைங்க 2 பேருக்கு தாங்க, பெற்ற பிள்ளைகள் வளர்ந்து உங்களை தாங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நீ கடவுள் சித்தம் எல்லாம் உன்னை போய் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுக்க, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அது எந்த கடையில் போய் அந்த சந்தோஷம் ஒரு கிலோ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அல்லேலூயா. சமாதானம் எங்க நிற்கிறது, இல்லை எந்த தெருவில் நிற்கிறது சொல்லி கூப்பிட்டு என் வீட்டுக்கு விடுங்க. குடும்பத்துல சண்டை தாங்கல, நிம்மதி போச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒருமதம் இல்லை, குடும்பத்துல எந்த விதமான ஆசீர்வாதம் இருக்காது. சண்டை நடக்கிற வீட்டுல சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் தங்காது. கர்த்தருக்கு நேசபாய் நேர் வழியா நடத்துங்க. அல்லேலூயா. நானா ஒன்று தேடிக்கிட்டு போகிறதில்ல, என் வாழ்க்கையை நீங்க தேடி நீங்க அமைங்க. ஆண்டவர் போய் வலை போட்டு தேடி கண்டுபிடிச்சு வாழ்க்கையை நீ கொண்டு வர போறதில்லை. ஆல்மோஸ்ட் டிசைடட். அல்லேலூயா. ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லைஃப்ல உனக்கு ஒரு வேலையா ஆல்மோஸ்ட் கர்த்தர் எப்பவே தயார் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு வாழ்க்கை தேவையா, நீ செய்ய போற தொழிலுக்கான அல்லது மனவாழ்வோ மனவாட்டி எந்த காரியமோ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீ கேட்கணும், ஆண்டவரை நேர் வழியா நடத்த. அல்லேலூயா. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஜோமன்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க பாஸ்டர். ரைட் நம்ம தெரிஞ்ச பிள்ளை தான், ஞாபகம் வந்துருச்சு, பேர் சொல்ல விரும்பல. அவ அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். நிறைய பேர் வந்துட்டு போறாங்க பாஸ்டர், இந்த பையன் அந்த பையன் அப்படின்னு வராங்க. நானும் 1-2 பார்த்தேன். அப்படி ஜோமணின்னு தான் பார்ப்பேன், ரொம்ப தீவிரமா காட்ட மாட்டேன். அப்ப நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேம்மா, கர்த்தாவே உனக்கு சித்தம் இல்லாத பையன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுமா அப்படின்னு. அல்லேலூயா. அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வர போறேன் பாஸ்டர், நீ சொல்லு, உனக்கு சித்தம் இல்லாதவன் என் வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க, அக்காவை மாப்பிள்ளையும் பார்க்க வரவே கூடாது, பொண்ணு பார்க்க வரக்கூடாது, ஜோம் பண்ணுவானு. ஆனா வந்தா பாரு ஒருத்தன், கல்யாணம் முடிச்சு கைகளை தட்டி ஒவ்வொரு முறையும் மாப்பிள்ளை பிள்ளைங்க போய் டீயை கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்து அப்படியே நின்று கணைஞ்சி. இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன கிடையாது, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு யாராவது டீ எடுத்து கொடுக்குறாங்களா? அவ்வளோதான். முன்னாடியே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. வெக்கம் விலை கொடுத்து வாங்க முடியல. அல்லேலூயா. வெக்கம் இங்கே காத்துல பறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. உனெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது நாங்கள் சின்ன வயசுல போவோம், ஜாலியாக இருக்கும். பொண்ணு பார்க்க போனா அவ்வளோதான், அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு விரிஞ்சு அப்படியே நிற்பாங்க பாருங்க. உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய மூத்தவர்களை பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த சம்பவம் எல்லாம் இல்லையா? மாப்பிள்ளைய பொண்ணு பாருன்னு அவங்க அப்படின்வாங்க. அப்புறம் இங்க ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா, பொண்ணு நல்லா பார்த்துக்க அப்படின்னா. எங்க அன்னைக்கு பார்க்குறது, எங்க அன்னைக்கு இன்னைக்கு இருந்து இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாம் முன்னாடி தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. உங்க வாழ்க்கை குறை இல்லாம போகணுமா, உங்க வாழ்க்கையில சமாதானமா இருக்கணுமா, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா, உங்க காரியம் எடுத்து காரியம் எல்லாம் ஜெயமா மாறணுமா, ஒன்று சரி ஆண்டோட கீழே ஆபிரகாமின் வேலைக்காக எலியேசர் ஜெபம் பண்ணது போல என்னை நேர் வழியாய் நடத்துங்க, என்னை நேர் வழியா நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய காரியம் எதுவானாலும் என்னை நேர் வழியா நடத்துங்க. நான் செய்ய போகிற வேலையை தொய்ந்து போகாம தோற்று போகாம இருக்க என்னை நேர் வழியா நடத்துங்க. என் மகனுக்கு மாப்பிள்ளை நீ ஃபிக்ஸ் பண்ணிடாத, என்னை நேர் வழியா நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரோட சரியா கைட் பண்ணுவார். கர்த்தருடைய கையை ஒரு நாள் தோற்று போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தருடைய வழி நடத்துதல் ஒரு நாள் வாழ்க்கை தோல்வி கொண்டு வராது. சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீ நினைச்சதை விட உனக்கு ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவரே. 2வது காரியத்துக்கு